பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். வணக்கம் நண்பா, நான் உங்கள் சூர்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ராஷ்மிகா இமேஜ் வந்து நான் பர்த்டே ஸ்டேட்டஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த இமேஜஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டேனா உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணி ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Kinemaster அப்ளிகேஷன் வந்து உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் மார்க் சென்டரில் உள்ள ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு 9:16 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இமேஜ் வந்து எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை இமேஜஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5-6 இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் இமேஜஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒவ்வொரு இமேஜையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே சைஸ் பண்ணிட்டு ஈக்குவலை கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஒவ்வொரு இமேஜும் வந்து 1 செகண்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜையும் நீங்கள் வந்து சைஸ் பண்ணி 1 செகண்ட்ஸுக்கு வச்சுக்கோங்க. இதே நான் இப்போ 1 செகண்ட்ஸுக்கு வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி 1 செகண்ட்ஸுக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் 1 செகண்ட்ஸுக்கு வச்சு முடிச்சோன்னே எல்லா இமேஜையும் கிளிக் பண்ணிவிட்டு வெர்ஜினிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. திரும்ப லேயர் ஆப்ஷன் போயிட்டு இமேஜ் ஆப்ஷன் போங்க. அதில் வந்து நான் கொடுத்துருக்க கேண்டில் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்க்ரீனில் வந்து மெர்ஜ் ஆகிடும். அதை வந்து நான் சைஸ் பண்ணி வைக்கிற மாதிரியே கீழே வந்து சைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளே ஆகும். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்போர்ட் இப்போ வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து வெளியில் வந்துட்டு ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு புது பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். 9:16 சைஸில் ஓப்பன் பண்ணோன்னா மீடியா ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த கத்திரிக்கோல் சிம்பிளுக்கு பக்கத்தில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி உங்களுக்கு சைஸ் தகுந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு ஈக்குவல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப லேயர் ஆப்ஷன் போயிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் போங்க. அதில் வந்து பேசிக் எஃபெக்டில் போயிட்டு பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளர்ரை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு பிளர்ரை வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டிங் ஆப்ஷன் போயிட்டு 6 வச்சுக்கோங்க. 6 இல்லைனா 5 கூட வச்சுக்கலாம். 4 வச்சுக்கோங்க. திரும்ப லேயர் ஆப்ஷன் போயிட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை வந்து திரும்பவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை மூவ் பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். கிராப் ஆப்ஷன் போயிட்டு அதை வந்து எனேபிள் பண்ணிட்டு ஃபெதர்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து 16 வச்சுக்கோங்க. இப்போ வந்து லேயர் ஆப்ஷன் போயிட்டு இமேஜ் ஆப்ஷன் போங்க. நான் கொடுத்துருக்க பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு அந்த ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டியெல்லாம் குறைக்க தேவையில்லை, நான் சும்மா பண்ணி பார்த்தேன். ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சாங் பிடிக்குமோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மியூசிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். திரும்ப லேயர் ஆப்ஷன் போயிட்டு இமேஜ் ஆப்ஷன் போயிட்டு நான் ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு PNG இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அது வந்து பிளாக் கலரில் இருக்குது. உங்கள் இமேஜுக்கு வந்து பிளாக் கலர் செட் ஆகிடுச்சுன்னா பிளாக் கலர்லேயே வச்சுக்கோங்க. இந்த இமேஜுக்கு வந்து பிளாக் கலர் வந்து செட் ஆகலை. ஸோ இந்த கலர் ஆப்ஷன் போயிட்டு பேசிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் கலரில் அந்த வந்து ஒயிட் கலரில் மாறிடும். அதை வந்து தேவையான அளவுக்கு இழுத்து விட்டுட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹாப்பி பர்த்டேங்கிற லெட்டரை இந்த ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கிற PNG இமேஜ் வந்து நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் எடிட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சாங் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பண்ணியிருந்தவங்க வந்தீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பாய்.